ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையனா சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். ஆமா, ஒரு டெஃபமேஷன் கேஸ்ல சார் எவ்வளவு டைம் விசாரிக்க முடியும்? ஒரு மணி நேரம் விசாரிக்கலாம். இப்ப எவ்வளவு பேசின வீடியோவே 5 நிமிஷம் வீடியோ தான் சார். அதுக்கு தம்பி வணக்கம். நீங்க உங்க அப்பா உங்களுக்காக தான் உழைச்சி இருக்காருன்னு சொன்னீங்க. அவர் இப்போ உள்ளதானே இருக்காரு. ஆகஸ்ட் 3 தான் வெளியாவாரு. அந்த ஆளுக்கு கபோதி பிடிச்சவன் வெளியே வந்தோடனே அவன் உனக்காக மட்டும்தான் சம்பாரிச்சு வச்சிருக்கானா இல்லை ஊருக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கானான்னு நீ கொஞ்சம் கேட்டு சொல்லு. அப்பார்ட் ஃப்ரம் தட், உனக்கு என்னடா உரிமை இருக்கு அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு? அவன் பையன் அவங்க கூட இருக்காரோ அவங்க கூட இல்லையோ நீ பாத்தியா? உனக்கு தெரியுமா? அவங்க ஃபேமிலி கூட பாண்டிங்கில் இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? உனக்குலாம் யாருடா அருகதம் கொடுத்தா அடுத்தவங்களோட ஃபேமிலி லைஃப்குள்ளே போய் பூந்து பேசுறதுக்கு? இந்த மாரி அருவ கட்ட நாதாரிங்க இருக்கானுங்க தெரியுமா? அவனுங்களை மாரி ஒரு கல்சடையில் நீயும் ஒரு கல்சடையாக தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் யாருக்கும் உரிமை கிடைக்கல அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுறதுக்கு. உண்மையிலே ஒரு ஜென்டல்மேனாக இருந்தா நேருக்கு நேராக மோதுங்களேன்டா. ஏன்டா அப்படி கேன மாதிரி நடந்துக்கிறீங்க? ஆவுனா அவரோட பர்சனல் லைஃப்குள்ளே போய் பூந்துக்கிறீங்களா? ஏன்டா? ஏன் இது கேட்க எப்படி தெரியுமா இருக்கு? நீங்கள் பூந்துக்கிறத பார்த்தா ஏதோ சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல எனக்கு மனசு வரல. ஏன்னா as per usual நான் சைவத்தில் இருக்கேன். கபோதி உன் அப்பா வந்தோடனே அந்த நல்லவன் கேட்டுட்டு இன்னொரு வீடியோவில் சொல்லு. என்ன வந்துருச்சு. இந்தோட ஆண்டி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்குனாக்கா, டிஎம்கே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி என்ன முதுகெலும்பு உடச்சி என்னமோ ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காரு. யாருக்கு? நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அவர்களுக்கு. இல்லை, அந்த ஆண்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த வெளுத்து போன சாடி கட்டின ஆண்டி என்ன சொல்லுதுனாக்கா, வாய் தவறி சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் கை தவறி ஒன்று கொடுத்தோன்னா கழுத்து திரும்புமா திரும்பாதான்? இல்லை, நாங்கள் சொல்லலை, அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா. என்ன ஐயா பிக்காளித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெளுத்து போன சாடி கட்டின ஆண்டி அந்த கிழிஞ்ச வேட்டி அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது அது எப்படி வாய் தவறி? இப்போ வாய் தவறி எங்களில் யாருக்காவது கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆண்டி, நீங்கள் சாடி தான் வெளுத்து போன சாடியாக கட்டுறீங்கன்னு பார்த்தா உங்கள் வாயவே பிடிச்சி வெளுன்னு வெளுக்கணும் போல இருக்கு. ஆண்டி எங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஜங்கன் திப்பு அப்படின்னு நான் அர்த்தம் தெரியுமா? பொய் சொல்லாதே ஆண்டி, நீ பொய் சொல்லாதே. அந்த காக்கா முட்டைக்கு நீ கழுகு முட்டை மாதிரி இருந்துக்கிட்டு ஜிங்சா அதெல்லாம் பண்ணக்கூடாது. வாய் தவடி சொல்லிட்டாங்க. நீ பக்கத்தில் வேட்டிக்கு காத்தடிச்சுக்கிட்டு இருந்தியா? தேவையில்லாம அடி வாங்கிட்டு போயிடாத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. தூக்கி அடிச்சிடு பாத்துக்க. ஒரு மூளை தான் உடம்பு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த மூளையா அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்கிறதா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தம்பி நல்லா பேசுறதுல எந்த பிள்ளைக்கு தாங்க அப்பாவை பிடிக்காம போகும்? அதுவும் தான் உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம், எந்த வேலைக்குமே போகாத அளவுக்கு 1000 கோடிகளில் சொத்து சேர்த்து வச்சிருக்க அப்பாவை எந்த பிள்ளைக்கு பிடிக்காம போகும்? அதுல அந்த பையன் பேசுறது எனக்கு டக்குனு ரொம்ப லாங் பேக் போய் மேஜர் சுந்தரராஜன் ஒரு ஆக்டர் இருந்தார். நிறைய பேருக்கு தெரியும். அவர் இங்கிலீஷ் பேசுவாரு, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் பேசுவாரு. அது மாதிரி தம்பி பேசிருக்காப்ல, நல்லா பேசுறாப்ல. ஏன்னா அதெல்லாம் அவங்க அப்பா சொல்லி தம்பி மேடை ஏறி இப்பெல்லாம் பேசிக்கிட்டு தெரியாத, வயசான காலத்துல நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டுலாம் இப்பெல்லாம் பண்ணப்படாது. கம்முனு ஊட்டாண்ட இரு, சொத்து சேர்க்கிறியா லஞ்சம் வாங்குறியா அதோட மூடிட்டு கம்முனு இரு நீங்க சொல்லிடுவாங்க அப்பாட்ட. அதை சொல்ல நீங்க தவறிட்டீங்க. அப்பா அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க அவங்க அப்பாவை. அதாவது சொத்து சேர்த்துட்டு போய் உட்காரு வந்துருவாங்க அப்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று நெஞ்சு வலி ஏற்கனவே நம்ம சிங்கப்பூர் ஒண்ணு. அதுக்கப்புறம் கீதா ஜீவன் அவர் ரொம்ப உடல் சுகம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கல. இந்த சந்தான காமெடி பாத்தீங்களா? சுகர் வந்தவன், பிபி வந்தவன், பல்ஸ் வந்தவன் எல்லாம் ரவுடியா வச்சு சுத்திட்டு சொல்லுவார்ல, அது மாதிரி இருந்தது. இவ்வளவு நோயை வச்சுக்கிட்டு என்ன டேஷ் கடா என்ன மயிருக்கடா மேடை ஏறி இந்த கத்துக்கத்தையெல்லாம் உங்களுக்கு நெஞ்சு வலிக்கலையா? தாவேக்கா அரசு ஒழிக, தாவேக்கா அரசு 6 மாசத்துல கவுந்துரும், முட்டாள் அமைச்சர். சரி, ஆதவர்ஜுனா சொன்னாரு. அந்த ஆதவர்ஜுனா பேரையே உங்க எம்எல்ஏக்கு சொல்ல வரல. யாருக்கு? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு. அவன் இருக்கானே யாதவர்ஜுனா, அவர் பேர் ஆதவர்ஜுனா. என்னது? ஆதவ்
ஓகேவா? திடீர்னு அவருக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்க அரெஸ்ட் பண்றவங்க நெஞ்சு வலி வந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பேசிக் சென்ஸ் இருக்கு இல்லையா? அவர் பேசின வீடியோவை, மார்க்கெட்டிங் பேசின வீடியோவை சோஷியல் மீடியால அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பச்சையா அவர் வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இனி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ சும்மா எதிர்த்து பேசுறது மாதிரி, அதாவது போற பக்கம் அப்படி எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த புழல் ஜெயில், சென்னையில இருக்க புழல் ஜெயில் பத்தாது. இந்த திமுக காரங்களையும் நாம் தமிழர் கட்சிகளையும் தூக்கி உள்ள வைக்கணும். அதாவது ஒருத்தர் பேசிட்டாங்கப்பா அப்படி நாளைக்கு உள்ள வச்சோம் அப்படின்னா இந்த ஜெயில் பத்தாது. ஓகேவா? அவர் கொடுத்தது எப்படி சொல்றது, நேருக்கு நேரான கொலை மிரட்டல். ஓகேவா? முதுகெலும்பு உடைச்சிட வேண்டாம்னு சொல்றது இப்படி. நான் கீதா ஜீவன் சொல்றேன், கீதா ஜீவன் லேடிஸ், அதனால நான் சொல்றேன் நேருக்கு நேரம் நிக்கிறோம். கீதா ஜீவன் நான் வந்து ஒரு அடியா அடிச்சிட்டேன்ப்பா. ஓகே, நான் டைரக்டா கொலை மிரட்டல் வரேன். இப்பெல்லாம் பேசிக்கலன்னா அவ்வளவுதான், மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சு ஓகேவா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னா கீதா ஜீவன் மேல கேஸ் போட மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க மேடம், நியாயமா பேசுற மேடம், நீங்க சொல்லுங்க. திமுக வந்து ரொம்ப நல்ல கட்சி, டிவிக்கு வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களை கொன்றுவேன்னு சொன்னா நேருக்கு நேரம் நீங்க சொன்னா நீங்க அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து என்னை தூக்கி சோசியல் மீடியால போட்டு என் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஓகேவா? இந்த திமுக அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் கதறீங்க துஷ்பிரயோகம் அதை பண்றாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா டிவி கேஸ் கவுந்துரும். அது கவுறப்ப நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? அதை மக்கள் எப்படி கவுர விடுறாங்கன்றதையும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருக்கிறதெல்லாம் கான்சிக்வன்சஸ் என்ன சார்? கான்சிக்வன்சஸ் நாங்க ஃபேஸ் பண்ண போறோம். பரவாயில்ல, அப்படியே வந்தா கூட ஓகே, நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம், அதுக்கான இதை நாங்க அனுபவிக்கணும், அனுபவிச்சு போறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உதயநிதி ஸ்டாலின்லாம் அவருக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு உட்காந்துக்கிட்டு ட்வீட் போறது பேசுறது எங்க சொல்லுங்களேன். இதோ நம்ம பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில பாக்குறேன், அந்த கேவலங்கரமா ஒரு வீடியோ பேசிருக்கான். இந்த காட்டல விஷயத்துல கேவலங்கரமா பேசிருக்கான். நீங்க சும்மா இப்படின்னு சொன்னீங்கன்னா பசங்க தூக்கி அம்படியே வெளில விட்டுருவாங்க. மரியாதையை காப்பாத்திக்கிட்டு சத்தமே இல்லாம எதிர்க்கட்சியா இருந்து அவர் நல்ல விஷயங்களுக்காக போராடி மக்களுக்கு நல்லது செய்து பாருங்க. நீங்க பண்றது எல்லாமே எப்படி தெரியுமா? இந்த டிவிக்கு அரசை வந்து ஆட்சி செய்ய விடாம உங்க பின்னாடியே சுத்துறது மாதிரி என்ன வழியோ அவங்களை எந்த அளவுக்கு டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுக்காம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான செயல். தயவு செஞ்சு செய்யாதீங்க. வேற ஒண்ணும் இல்லங்க, நம்மளோட கொத்தூசு, ப்ரௌடு கொத்தூசு, பிரைடு கொத்தூசு, குட்டி கொத்தூசு இவ்வளவும் உட்காந்துக்கிட்டு இந்த டிவிக்கு ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, விஜயோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் எங்கதாண்டா அந்த சட்ட ஒழுங்கு போய் எந்த சந்தில தாண்டா சிரிக்குதுன்னு பார்த்தா நேற்று விளாத்தி குளத்துல மேடை ஏறி சிரிச்சிருக்கு. மானகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? ஒருத்தன் இந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா அவனுக்கு சனி உச்சத்துல என்ன ஒரு புத்தாட்டம் போட்டிருக்கோம். அதுவும் பக்கவாதிய ராகவும் கேதும் வாசிக்க விடுவோமா நம்ம? அதுதான் சத்தம் இல்லாம கைங்களமா பிடிச்சு உள்ள கூட்டு போய் வச்சு ஊம குத்த போறாங்க. நாங்க சொல்றோம், சும்மா வரல திமுக காரன் சுகரோட வந்திருக்கான். அதுவும் சுகர் மாத்திரைய வீட்டுல விட்டு வந்திருக்கான். ஒரு சுகமில்லாத மனுஷர் தான். அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகு வலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை நேத்து நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கிள் ஏமா மயக்கமா வருது படபடாங்குதுன்னு ஒரே ஓட்டம் ஓடினாரு பாருங்க. பின்னங்காலு புடவையில் அடிக்க ஆசம். சரியான நடிப்பு தலைவர். அவரை மேல நடிக்கிறது முடியாது. தலைவர் பயங்கரமா நடிச்சுக்கிறார். பொதுமக்கள் எங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இப்ப இவங்க என்ன பேசுறானுங்க, இவங்க வாய கட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ கும்புதான் ஹாப்பி என்னாச்சு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல. என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க. பால்ரா நாயுடு ஸ்பீக்கிங். யாரு அது கரண்ட்லாம் ஆஃப் பண்ணுதுங்களா? ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது. மிஸ்டர் பால்ரா நாயுடு, நீங்க அப்பா கூட இருக்கணும்னா நீங்க போய் உங்க அப்பா கூட உள்ள போய் உட்காந்துக்கோங்க. அப்பா கூட இருக்கலாம். கொத்தடிமை கூட்டத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த எம்எல்ஏ ஸ்டேஜ் ஏறி முதல்வரோட முதுகெலும்ப உடைச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். அதனால அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க முதுகெலும்பு இருக்கிறவங்க தானே, தைரியமான ஆம்பளைங்க தானே. நீங்க பொதுவெளியில அந்த விஷயத்த பேசும்போது உங்களுக்காக மக்கள் கிட்ட ஆதரவை கேட்கும் போது, ஆமா எங்க எம்எல்ஏ முதல்வரோட முதுகெலும்பு உடைச்சிருவேன்னு சொல்லி சொன்னாரு, அதனால அநியாயமா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தைரியமா சொல்லி ஆதரவு தேட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன்டா முதுகெலும்பு இல்லாதவங்களாட்ட பொய்ய பேசி ஆதரவு தேடிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் என்ன சொல்றான்னா, முட்டாள் முதல்வர் அப்படின்னு சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றான். இன்னொருத்த சம்பந்தமே இல்லாம எதிர்கேள்வி கேட்டதுனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். எதிர்கேள்வி என்னடா கேட்டீங்க? ஒரு முதல்வரை பார்த்து முதுகெலும்பு உடைச்சிருவேன்னு சொல்றது எதிர்கேள்வியா?
1000 அட்வொகேட்ட கூட சுத்தி வச்சிட்டு இருந்தா பத்தாது, அந்த அட்வொகேட் கிட்ட கேட்கணும், இந்த வார்த்தையை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதன் பேர்ல சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, அதெல்லாம் ஒரு கூகுள்ல போட்டு பாரு. இந்த மாதிரி பேசினா சட்ட நடவடிக்கை இருக்குதா இல்லையான்றது தெரிய வந்துரும். நீங்க எதுக்கு தெரியுமா அட்வொகேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சட்டத்துல என்ன ஓட்டை இருக்கோ அதை யூஸ் பண்ணி வெளியே வரதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணனை பார்த்து அந்த ஆளு முதுகெலும்ப உடைச்சிருவேன்னு சொல்லி சொல்றான். தமிழ்நாட்டுல யாராவது அப்படி இருக்காங்க? இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். இப்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசும்பொருளாக மாறியிருக்கும் ஒரு சர்ச்சை சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீப நாட்களாக சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதுடன் சட்டசபைக்கு வந்தால் உன்னுடைய எலும்பை உடைத்து விடுவேன் என்று பேசியதாக கூறப்படும் வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைது சம்பவத்திற்கு பிறகு போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லும் போது அங்கு காத்திருந்த பத்திரிகையாளர்களிடம் என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க என்ற வகையில் அவர் பேசிய வீடியோவும் தற்போது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருது. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் மேலும் ஒரு திருப்பமாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் மகன் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கருத்துக்கள் தற்போது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சந்திப்பில் அவர் உங்களுக்கு தான் உங்கள் கூட உங்கள் பையன் இல்லை, ஆனால் எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் தொகுதி மக்களுக்காகவும் நிறையா பாடுபட்டிருக்காரு, எங்களுக்காக அவரை திரும்ப வேண்டும் என்று பேசியதாக கூறப்படும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. இந்த பேச்சை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இதற்கிடையில் திமுக ஆதரவாளர்கள் பல இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து டிவிக்கு ஆதரவாளர்கள் மற்றும் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மூலமாக தொடர்ந்து பகிர்ந்து வராங்க. ஆதரவு எதிர்ப்பு என பல்வேறு கோணங்களில் வெளியாகும் இந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களால் வைரலாகி வருது. இந்த விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு எந்த திசையில் செல்லும்? இந்த சர்ச்சைக்கு அரசியல் கட்சிகள் என்ன பதில் சொல்லப் போகின்றனர்? இதனால் தமிழக அரசியலில் மேலும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றன? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வைரல் மற்றும் ட்ரெண்டிங் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.